வந்து தொடர்ச்சியான இயற்கை உரம் கொடுத்ததுனால இந்த மண்ணில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் வாழ்கிறதுக்கான தகவமைப்பு கிடச்சிருக்கு. இது கிடைச்சது மூலமாக நம்ம போட்ட பசுந்தாள் உரத்தில் அதில் வந்து வேர் முடிச்சுகள் நிறையா உருவாயிருக்கு. இது ஆக்சுவலாக எப்பயுமே வந்து அந்த ரைசோவியம் வந்து இதில் நனைச்சி போடுவாங்க விதையில், அப்போ தான் முடிச்சு உருவாகணும். பட் நாங்கள் வந்து என்னென்னா அந்த நேட்டிவ் ஸ்ட்ரெயின்ஸ் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அடிஷ்னலாக ரைசோவியம் கொடுக்கறதில்ல. கொடுக்காமல் இதில் அந்த சாயிலில் இருக்கிற சேம் ரைசோவியம் அப்படியே டெவலப் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த ரைசோவியம் அடிஷ்னலாக கொடுக்கறதில்ல. கொடுக்காம இப்போ வந்து முதல் ஆரம்பத்தில் வந்து இந்த அளவுக்கு முடிச்சுகள் இல்லை. இது வந்து தொடர்ந்து 4 வருஷமாக எங்களோட கேரில் எங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற பயிர். முதல்ல ஆரம்பத்தில் வந்து ரைசோவியம் முடிச்சுகள் இந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ கண்டினியூஸாக ஒரு 3 இயர்ஸாக வந்து 0% கெமிக்கல், எதுவுமே வீடிசைட்ஸ்ன்னு வந்து ஈவன் மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் கிடையாது, அப்புறம் வந்து என்பிகே ஃபெர்டிலைசரும் கிடையாது. நாங்கள் தயாரிக்கிற ஒன்லி பியூர் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் மட்டும்தான் கொடுக்குறோம். அது மூலமாக வந்து இந்த அளவுக்கு சாயிலில் அந்த மைக்ரோபியல் ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதனால் இம்ப்ரூவ் ஆகிறதுனால கண்டினியூஸாக பேரிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாம் போட்டு இப்படியே போட்டு மிதித்து மக்க வச்சாச்சு. இன்னும் மக்க வச்சு இன்னும் 1 மாதத்தில் வந்து இது வந்து இது போட்டு கொஞ்சம் மக்கினதுக்கப்புறம் வந்து அப்படியே இதில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ட்டும் மேலே போய் அது அப்படியே வெயிட்டுக்கு, அது வெயிட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. முடிச்சு எவ்வளோ பெரிய முடிச்சிருக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு சாயில் எடுக்கும்போது இந்த ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கொடுத்து சாயிலை வந்து வெர்ஜின் சாயிலாகவே அப்படியே வச்சுருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு வந்து கெமிக்கல்ஸை போட்டு ஹை ஹீல்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயிலில் கெடுக்காமல் சாயில் அப்படியே வெர்ஜின் சாயிலாகவே வச்சுருக்கும்போது சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் இருக்கும். இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுத்தா ஒரு தடவை ப்ரொடக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து இதில் ப்ரொடக்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தடில் போகும்போது ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கூட குறையாது, அதே நேரத்தில் வெயிட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சைஸு, நம்பர் ஆஃப் நெட், இப்போ இதில் பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட 5-6 குளம் அடுத்த வெட்டுறே ரெடியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் காய் வெட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும்.